மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம்னா, அதாவது இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அதாவது மாண்புமிகு விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காருன்னே சொல்லலாம். இது சிலருக்கு காயப்படுத்த செய்யும். ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பா தான் எழுதியிருக்கு. ஏன்னா, இது பெண்களுக்கு சாதகமான ஒரு அறிவிப்புன்னே சொல்லலாம். ஏன்னா, அப்படி ஒரு அறிவிப்பு தான். டாஸ்மாக் கடைகள் இன்று முதல் மூடல் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதுல எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் மூடல் அப்படின்ற மாரி சொல்லல. அதிலிருந்து டாஸ்மாக் கடைகள குறைச்சிருக்காங்க. அந்த நம்பர் ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. ஸோ அந்த மாரி எவ்வளோ டாஸ்மாக் கடைகள அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். அதாவது தமிழக முதல்வர் இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே எல்லாருக்குமே ஒரு ஆனந்த நியூஸான ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, தமிழகத்துல 717 டாஸ்மாக் கடைகள் இன்னைக்கு வந்து நாங்க குளோஸ் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டாஸ்மாக் கடைகளுடைய கவுண்ட் ஆனது வந்து பார்த்தோம்னாக்க, 4765ன்ற ஒரு கவுண்ட்டு. அதிலிருந்து ஒரு 717 டாஸ்மாக் கடைகள அடைச்சு எவ்வளோ வந்திருக்குன்னா, 4047 டாஸ்மாக் கடைகள் தான் அடுத்த எங்க அரசுல செயல்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்மாக் கடைகள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாரி நமக்கு தெரிய வரல. ஏன்னா, இந்த 717 டாஸ்மாக் கடைகளும் அடுத்த 2 வாரத்துக்கு குளோஸ் பண்ணிறணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த 2 வாரத்துல நீங்க உங்களுடைய கடை கிடை எல்லாமே நடை கட்டிருன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அறிவிப்புன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா, இவர் முதலமைச்சர் பதவியை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் தான் ஆகுது. அந்த 2 நாட்கள்லயே ஒரு பெரிய அறிவிப்பா இது நான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிவிப்புகளும் வரவேற்கத்தக்க அறிவிப்புகளா இருந்தாலும் கூட, இந்த டாஸ்மாக் கடைகள் அடிபட்டது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல அறிவிப்பாவே பார்க்குறேன். ஒரே முட்டுக்கா டாஸ்மாக் கடைகள மூட முடியாது. மூடுனா தமிழகம் முழுக்க பிரச்சனைகள் வரும். அதனால 217 டாஸ்மாக் கடைகள் மூடல் அப்படின்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த 217 டாஸ்மாக் கடைகள எத பேஸ் பண்ணி குளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டு, டெம்பிள்ஸ் அதாவது கோயில்கள், ஸ்கூல், காலேஜஸ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 500 மீட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய அதாவது டாஸ்மாக் கடைகள் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த டாஸ்மாக் கடையில இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க, இன்னையிலிருந்து நீங்க 2 வாரத்துக்குள்ளார உங்களுக்கு டைம் அதாவது காலக்கெடு அப்படின்ற மாரி வச்சிருக்காங்க. அந்த டைம்குள்ளார நீங்க எல்லாத்தையுமே மூடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதற்கு அப்பால் அதாவது 500 மீட்டருக்கு மேல இருக்கிற டாஸ்மாக் கடைகள் வழக்கம் போல செயல்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்க குடிப்பிரியர்களா இருந்தா 500 மீட்டருக்குள்ளார அதாவது எந்த ஒரு ஸ்கூல், காலேஜ் பக்கத்துல நீங்க கடைகள நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா 500 மீட்டருக்கு அப்புறம் நீங்க போய் தேடலாம் அப்படின்ற மாரி தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா, அதாவது இந்த டாஸ்மாக் கடைகள் மூடல் அப்படின்றது இந்த நம்பர்ஸ பார்த்தோம்னாக்க, இதுக்கு முன்னாடி 4765 டாஸ்மாக் கடைகள் இருந்தது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அவ்வளோ வச்சிருந்தாங்க. அதாவது 38 டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஆவரேஜ் பார்த்துக்கிட்டோம்னாக்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு எவ்வளோ டாஸ்மாக் கடைகள் இருந்ததுன்னா, 125 டாஸ்மாக் கடைகள் அப்படின்ற மாரி இருந்தது. இது வந்து நான் ஒரு நம்பர்ஸ் கவுண்ட் அடிப்படையில சொல்றேன். அதுவே இப்ப குறைச்சிருக்கிறத வச்சு பார்த்தோம்னாக்க, 217 டாஸ்மாக் கடைகள குறைச்சு 4048 டாஸ்மாக் கடைகளா இருக்குது. அதை இன்னைக்கு 38 டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஆவரேஜ் பண்ணும்போது, கிட்டத்தட்ட 106 டாஸ்மாக் கடைகள் தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு 18 டாஸ்மாக் கடைகள இந்த டிவிகே கவர்மெண்ட் ஆனது மூடியிருக்காங்கன்னே சொல்லலாம். மக்களுக்கும் ஒரு ரொம்ப பெரிய அறிவிப்புன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு முதலமைச்சர் பதவியேற்ற 2 நாட்கள்லயே இவ்வளோ பெரிய அறிவிப்புகள விடுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அவங்க தரப்புல இருந்து நெறைய அதாவது டாஸ்மாக் சைடு தரப்புல இருந்தும் நெறைய பிரஷர்ஸ் இருக்கும். அவங்களும் நெறைய பேர் வொர்க் பண்றாங்க, இது பண்றாங்க அப்படின்றத காரணத்த கொண்டு, மக்கள் வந்து இந்த குடியால அழியக்கூடாது அப்படின்றதுக்காக, இந்த குடியால அழியக்கூடாது மட்டும்ன்றது இல்லாம, ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாண்ட் இந்த போற வழியில மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்றத கருத்தில் கொண்டு, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்புகள்னு சொல்லிட்டு, இந்த வீடியோல இருந்து லீவ் ஆக்கிறேன். தேங்க் யூ.